ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு சில பூச்சிகள், உயிரினங்கள் வர்றத நாம கவனிச்சிருப்போம். ஆனா அதை வெறும் சாதாரண விஷயமா நினைச்சு நாம கடந்து போயிருப்போங்க. அப்படி நாம தினசரி பாக்குற ஆனா கண்டிப்பா அலட்சியப்படுத்த கூடாத ஒரு விஷயம் தான் இந்த கரப்பாம்பூச்சி. வீட்டுல கரப்பாம்பூச்சி அதிகமா வர்றது வெறும் சுகாதார குறைபாடு மட்டும் கிடையாதுங்க. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை ஒளிஞ்சிருக்கு. அது என்ன, கரப்பாம்பூச்சி எந்த மாதிரியான கெட்ட சகுனங்களை நமக்கு உணர்த்துது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி கரப்பாம்பூச்சி ராகு மற்றும் சனி ஆகிய கிரகங்களின் காரகத்துவம் பெற்றது. குறிப்பா இருட்டான இடங்கள், அழுக்கான பகுதிகளில் வாழ்ற கரப்பாம்பூச்சி ராகுவின் எதிர்மறை ஆற்றலை குறிக்குதுங்க. உங்க வீட்டுல குறிப்பா சமையல் அறையில கரப்பாம்பூச்சிகள் திடீர்னு அளவுக்கு அதிகமா பெருக ஆரம்பிச்சா அது லட்சுமி கடாட்சம் குறைகிறதுக்கான அறிகுறிங்க. சமையல் அறை அப்படிங்கிறது அன்னபூரணி வாழ்ற இடம். அங்க இந்த பூச்சிகள் அதிகமா இருந்தா வீட்டுல தேவையில்லாத பணம் வரையும் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கையில காசு நிக்காது. ஆன்மீக ரீதியா பார்த்தா கரப்பாம்பூச்சிகள் அதிகமா நடமாடுற வீட்டுல ராகு தோஷம் அல்லது எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனால காரணமே இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், குடும்பத்துல நிம்மதி குறையும், மன உளைச்சல் அதிகமாகுங்க. உங்களுடைய தொழில் செய்யற இடத்துலயோ அல்லது ஆபீஸ்லயோ கரப்பாம்பூச்சிகள் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தா அது உங்களுடைய தொழில்ல ஏதோ ஒரு முடக்கம் வரப்போகுது, இல்லைன்னா பெரிய நஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை சகுனங்க. ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டுல ராகு மற்றும் சனியின் தாக்கம் குறையணும் அப்படின்னா வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணுங்க. குறிப்பா ராத்திரி நேரத்துல சமையல் பாத்திரங்களை சிங்க்ல அப்படியே போட்டு வைக்காதீங்க. அதுதான் கரப்பாம்பூச்சிகளையும் கூடவே எதிர்மறை ஆற்றலையும் இழுத்துட்டு வரும். அடுத்ததா, வாரம் ஒரு முறை வீடு துடைக்கும் போது தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு மற்றும் மஞ்சத்தூள் கலந்து தொடங்க. இது வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகளை விரட்டுங்க. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல நல்ல வாசனையான சாம்பிராணி புகை போடுங்க. ஆன்மீக ரீதியா தெய்வீக வாசனை இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான பூச்சிகள் தங்காது, கெட்ட சகுனங்களும் அண்டாதுங்க. அதனால நண்பர்களே, இனிமே உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா அதை வெறும் பூச்சியா மட்டும் பார்க்காம வீட்டை சுத்தப்படுத்துங்க. ஆன்மீக ரீதியா உங்களை தயார்படுத்திக்கோங்க. கரப்பாம்பூச்சி வந்தாலே ஆண்டவன் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கையா மணியா எடுத்துக்கோங்க. யார் வீட்ல எல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கு, யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உடனே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.